पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூலை மாத கிரக பயிற்சி 2025 ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, சோசியத்தில் மிகவும் முக்கியத்துவம் பெற்ற சனி பகவான் ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்கர பயிற்சி அடைய உள்ளார். சனி பகவான் வக்கர நிலையில் சஞ்சரிக்கிறது அதன் வீரியத்தை அதிகரிக்கும் என்கிறதுனால சனி வக்கர பயிற்சி முக்கியத்துவம் பெறுது. அதோடு சூரியன் கடகராசிக்கு போகிறாரு, செவ்வாய் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆடம்பர சுக வாழ்க்கை அளிக்கும் சுக்கிரன் ஜூலை மாதத்தில் ரிஷபராசியில் உள்ள நிலையில் மிதுனத்துக்கு போகிறாரு. ஜூலை மாத கிரக பயிற்சிகள் காரணமாக சில ராசிக்காரவங்க குறையாத அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் பெற்று வளமான வாழ்க்கை வாழ்வாங்க என்கிறாங்க. ஜூலை மாத ராசி பலன்கள் 2025 ஆண்டு ரிஷபராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அடுத்தது குடும்பம். தனஸ்தானத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்று உங்கள் ராசிக்கு தனாதிபதியான புதனுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறது. வருமானம் போதிய அளவுக்கு இருப்பதை எடுத்துக்காட்டுது. திட்டமிட்டு செலவு செய்தால் சிறிது சேமிப்பிற்கும் வாய்ப்பு உள்ளது. குடும்பஸ்தானத்தில் குரு அமர்ந்து ருணரோக சதுருஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆரோக்கியம் திருப்தியாக இருக்கும். நிரந்தர உடல் உபாதைகளுக்கு மருத்துவ சிகிச்சை பெற்று வரும் ரிஷபராசிக்கு நல்ல குணம் கிடைக்கும். பல மாதங்களாக மன நிம்மதியை பாதித்து வந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழி பிறக்கும். குரு பகவானின் சுப பார்வை பலத்தினால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிலவும். திருமண முயற்சிகள் கை கொடுக்கும். அடுத்தது உத்தியோகம். உத்தியோகஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சனி மற்றும் ராகுவை மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தமது சுப பார்வையினால் பலப்படுத்துறதுனால மேலதிகாரிகளின் ஆதரவு மனசுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தசாபுக்திகள் அனுகூலமாக இருந்துச்சுன்னா சிறு பதவி உயர்வு ஒன்று கிடைக்கிறதுக்கும் சாத்தியக்கூறு இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் புதிய வேலைக்கு ஆர்டர் கிடைக்கும். ஆயினும் பணிச்சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்கும். அடுத்தது தொழில் வியாபாரம். சனி பகவான் தனது ஆட்சி வீடான கும்பராசியில் ராகுவுடன் இணைந்திருக்கிறதும் குரு பகவானின் பார்வை கிடைக்கிறதும் செய்து வரும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கவிருப்பதை சுட்டிக்காட்டுது. புதிய பொருள்களை சந்தையில் அறிமுகம் செய்கிறதுக்கு ஏற்ற மாதம் இது. சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நிதி நிறுவனங்களின் ஆதரவு எளிதில் கிடைக்கும். அடுத்தது கலைத்துறையினர். இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய இருவரும் அனுகூலமாக வலம் வர்றாங்க. கலைத்துறையுடன் தொடர்புள்ளவை இவ்விரு கிரகங்களும் சங்கீதம், நாடகம், திரைப்படம் ஆகிய துறைகளை சேர்ந்த அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும். வருமானம் உயரும். மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் துணிந்து புதிய படம் தயாரிக்கிறதுனால முதலீடு செய்யலாம், லாபம் கிடைக்கும். அடுத்தது அரசியல் துறையினர். அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டுள்ள சுக்கிரன், புதன், சனி மற்றும் ராகு ஆகிய நால்வரும்
அனுகூலமான நிலைகளில் வலம் வருவதால் கட்சியில் ஆதரவு பெருகும். மக்களிடையே செல்வாக்கும் அதிகரிக்கும். கட்சி தொண்டர்களிடையே உங்கள் கருத்துகளுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். உயர் பதவியில் உள்ள ஒருவரின் நட்பு கிடைக்கும். அதன் மூலம் உங்கள் எதிர்கால திட்டங்களை நன்கு வகுத்து கொள்வீங்க. அடுத்தது மாணவ மாணவியர். இந்த மாதம் முழுவதும் வித்யாகாரகனான புதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால கல்வியில் உற்சாகம் மேலிடும். நினைவுத்திறன் அதிகரிக்கும். ஆசிரியர்களின் ஆதரவு கை கொடுக்கும். மிக கடினமான பாடங்களையும் சுலபமாக புரிந்து கொள்வீங்க. வெளிநாடு சென்று மேல் படிப்பு படிக்க விருப்பம் இருக்கிறவங்களுக்கு அவர்களின் சகலவிதமான அபிலாஷைகளும் நிறைவேறும். விவசாயத்துறையினர். இந்த மாதம் முழுவதும் விவசாயத்துறைக்கு அதாவது பூமி காரகன் செவ்வாய் அனுகூலமாக இல்லை. ஆதலால் வயல் பணிகளில் கடுமையாக உழைத்தும் எதிர்பார்க்கும் அளவுக்கு விளைச்சல் இருக்காது. உங்கள் பொருள்களுக்கு சந்தையில் ஓரளவே லாபம் கிடைக்கும். தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. கால்நடையில் பராமரிக்கிறதுல செலவு அதிகரித்தாலும் அதை நீங்கள் எளிதாக சமாளித்து விடுவீங்க. பெண்மணிகள். அடுத்தது குரு சுக்கிரன் ஆகிய இருவரும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறதுனால குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான மாதம் இது. மனதில் நிம்மதியும் நிறைவும் நிலவும். வேலைக்கு சென்று வரும் வனிதையருக்கு அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை தரும். தசா புத்திகள் சாதகமாக இருந்துச்சுன்னா சிறு ஊதிய உயர்வையும் எதிர்பார்க்கலாம். அடுத்தது அறிவுரை. தனஸ்தானத்தில் தனாதிபதியும் குரு பகவானும் இணைந்திருக்கிறதுனால திட்டமிட்டு செலவு செய்தல் சேமிப்பிற்கு வழிவகுக்கும். வாய்ப்பு கிடைக்கிறதுனால எண்ணி எண்ணி செலவு செய்யுங்க. இன்றைய சேமிப்பு எதிர்காலத்தில் கை கொடுக்கும். அடுத்தது பரிகாரம். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்தல் நன்மை செய்யும். திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, திருநாகேஸ்வரம் திருத்தலம் தரிசனம் கை மேலே பலனளிக்கும். செல்லும்போது எண்ணெய் தீபம் ஏற்றி வைக்க மறந்து விடாதீங்க. ஒவ்வொரு துளி எண்ணெய்க்கும் அளவற்ற பரிகார சக்தி இருக்குதுங்க.